ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம், அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Entri Elevate Tamil சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக Entri Elevate Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கோடிங் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, ஃப்ரீ வெபினார்ஸ், ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூகுள் ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி Part-1 வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது Part-2 வீடியோ. ஸோ கூகுளோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில், இமேஜஸ், ஸோ இந்த பார் இமேஜ் ப்ளஸ் இந்த சைன்இன் பட்டன், ஸோ இது எல்லாத்தையும் வந்து HTML எலமெண்ட்குள்ள நம்ம வந்து மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா CSSல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் கொடுத்து இதோட டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஹோவர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் போகிறப்ப மட்டும்தான் நமக்கு இந்த ஹேண்ட் சிம்பிளும் இந்த கலர்ஸ் சேஞ்சஸும் வரும். அதே மாதிரி இந்த சைன்இன் பட்டனும் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடு போர்ஷனில் கூகுளோட இமேஜ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ index.htmlல நம்ம வந்து நேவிகேஷனுக்குள்ள ஜிமெயில், இமேஜஸ், இந்த லிங்க் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செக்ஷன் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் பார் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமெண்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் HTMLல. நேவிகேஷன், செக்ஷன், ஃபூட்டர், ஹெட்டர், இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம செமெண்டிக் டேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து நான் செக்ஷன் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த செக்ஷன் 1ல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இமேஜஸ் வேணும். ஸோ இமேஜ் SRC ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதோட லிங்கை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து google.pngன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜஸ் எல்லாமே நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு நேம் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ ஒரு அல்டர்னேட்டிவ் நேம் கொடுப்போம். அல்டர்னேட்டிவ் நேம் வந்து pick1 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணால் அதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறோம், இது வந்து லோகோங்கிறதுனால கிளாஸ் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ அப்படிங்கிறத ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இமேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக்ஷன் 1 பிரிச்சதுக்கு அப்புறமா இதில் இமேஜ் சோர்ஸில் கூகுள் இமேஜ் வச்சுட்டோம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் இமேஜ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. பட் இது இன்னும் வந்து நம்ம வந்து பொசிஷனிங் பண்ணலை. சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன்ல வந்து இந்த இமேஜை நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு கோடிங்ஸ் வந்து நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணணும் இந்த style.cssல. ஸோ இந்த இமேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் எலமெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த ஃபார்ம் எலமெண்ட்டுக்குள்ள ஒரு டிவிஷன் பாக்ஸ் அட்டாச் பண்றோம். இந்த டிவிஷன் பாக்ஸுக்கு கிளாஸ் நேம் வந்து நான் எஸ் பாக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் ஆக போகுது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும். அதாவது நம்ம வந்து சர்ச் பண்றதுக்கான ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அந்த ஐகானும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து search.pngங்கிற ஒரு இந்த இடத்துல நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்துருங்க. இந்த இமேஜ் வந்து ஒரு சர்ச் ஐகான் இருக்கும். இந்த ஐகானை இங்க வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இமேஜ் SRC ஈக்குவல் டு சர்ச் ஐகான் search.png. ஸோ இதோட கிளாஸ் நேம் வந்து சர்ச் ஐகான் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன் பாக்ஸ், அந்த டிவிஷன் பாக்ஸ்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கூகுள் இமேஜுக்கு கீழே அந்த சர்ச் ஐகான் வந்துருச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா ஒரு எலிப்டிக்கல் சைஸ்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்காது, லென்த்தியா இருக்கும். ஸோ இந்த கூகுள் அந்த இமேஜுமே வந்து சென்டர் பொசிஷன்ல இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி டிசைன் பண்ணணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் பாக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இது வந்து சர்ச் இன்புட் பாக்ஸ், அதனால வந்து நான் எஸ் இன்புட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், ஏன்னா இந்த ஐகானுக்கு அப்புறமா இந்த இடத்துல பக்கத்துல வந்து ஒரு மைக் சிம்பிள் வரும். ஸோ அதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இமேஜ் src equal to, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக் சிம்பிள் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ மைக் டாட் பிஎன்ஜிங்கிற இந்த இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கும் வந்து நான் ஒரு கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இதுக்கு நான் என்ன கிளாஸ் நேம் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா vs-icon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் எதுக்காக நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு செலக்டார். இந்த கிளாஸ் செலக்டாரோட நேமை மென்ஷன் பண்ணி தான் நம்ம அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம என்ன கோடிங்ஸ் கொடுக்குறோமோ அது இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா மைக் சிம்பிள் கரெக்டா இந்த இடத்துல வந்துருச்சு. பட் இது என்னன்னா இது இந்த சர்ச் இமேஜ காட்டிலும் மைக் சிம்பிள் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் விஎஸ் ஐகான்ல போயிட்டு இதோட ஹைட்டு வித் இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்க எந்த கிளாஸ் கொடுத்துருக்கீங்கன்னா எஸ் இன்புட் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல எஸ் இன்புட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நீங்க டிசைன் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட கார்னர்ஸ்ல எனக்கு பெண்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸோட லென்த் வந்து எனக்கு 50% இருக்கணும், 30% இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்றதுக்காக தான் இந்த கிளாஸை வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ்க்கான கோடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கூகுள் சர்ச் அப்புறம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் வந்து நமக்கு வேணும். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால கிளாஸ் நேம் வந்து சர்ச் பட்டன் அப்படிங்கறதுனால எஸ் பட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ அட்டாச் பண்ண போறோம். ஸோ வேல்யூ அப்படிங்கிறது அந்த பட்டன் நேம்ல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறதுல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க இன்புட் டைப் அப்படிங்கிறது கரெக்டா இல்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு பட்டனும் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சேம் நான் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு அதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஸோ இங்க வந்து ஐ எம் ஃபீலிங் லக்கின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், 2 பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்து இது இந்த இடத்துல தான் இருக்கு. நம்ம வந்து இப்படி அவுட்புட் பார்க்கும்போது ஸ்க்ரீன் வந்து ஸ்ட்ரெச் பண்றதுனால இது கீழே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதை வந்து நீங்க லென்த்தி பண்ணி பார்க்கும்போது கரெக்டா மைக் சிம்பிளுக்கு அடுத்தபடியா தான் இந்த சிம்பிள்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம கீழே தான் நம்ம கொண்டு வரணும். இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்து எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 1ல ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோம். இவ்வளவுதான் வந்து HTML எலிமெண்ட்ல அட்டாச் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம கூகுள் இமேஜ் இப்போ கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுல வந்து எல்லா லாங்குவேஜுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மராத்தி, குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளிக் பண்ணா அந்த விக்கிபீடியாவா இருக்கட்டும் இல்லை மற்ற வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நமக்கு வந்து படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிங்க் வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத இந்த ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க நம்ம ஒரு டிவிஷன் வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்ம லாங்குவேஜ் செட் பண்றதுனால கிளாஸ் நேம் வந்து நான் லேங் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போறோம். ஸோ கூகுள் ஆஃபர்ட் இன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு கீழே 2 லிங்க் வரப்போகுது. ஸோ ஹெச்ரஃப் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெச்ரஃப்குள்ள தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லிங்க் அப்படின்னாலே டிஃபால்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ தான் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லாங்குவேஜையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுமே வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம நெட்ல இருந்து காப்பி பண்ணி வேணா டைப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ 2 லாங்குவேஜ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த செக்ஷன் 1 அப்படிங்கிற இந்த பார்ட்ல ஒரு இமேஜ், ஒரு ஃபார்ம், நெக்ஸ்ட் அடுத்து ஒரு டிவிஷன். ஸோ இந்த பார்ட் எல்லாத்துக்குமே
ஸ்டைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ HTML எலிமெண்ட் எல்லாமே குடுத்துட்டோம். ஸோ இப்ப என்னென்னலாம் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டைல்ஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ இந்த style.cssல ஃபர்ஸ்ட் செக்ஷனா நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, செக்ஷன் 1 அப்படிங்கிற கிளாஸ்க்கு தான் கோடிங் எழுத போறோம். ஸோ டாட் வச்சுக்கலாம். செக்ஷன் -1 இதான் கிளாஸோட நேம். இதுல நான் வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி 1 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு நம்பர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணதில்ல. ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கன்டென்ட்டோட விட்த் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ளெக்ஸோட டைரக்ஷனும் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வரணும். ஸோ நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த கன்டென்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி ஷ்ரிங்க் பண்ணும்போது எனக்கு மாறணும். ஸோ இந்த கன்டென்ட் என்ன இருக்கோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விண்டோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் க்ரோங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து 1 இதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன குடுக்கலாம்னா, ஃப்ளெக்ஸ் க்ரோ ஈக்குவல் டூ 1 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். இல்லன்னா சிம்பிளா வந்து ஃப்ளெக்ஸ் 1 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது இந்த செக்ஷன் 1 அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய லோகோ அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த லோகோக்கு வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து நான் பிளாக் அப்படிங்கிறது குடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ எனக்கு டாப் செக்ஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வரணும். இந்த கூகுள் இமேஜ் தான் ஆக்சுவலி வந்து லோகோக்குள்ள இருந்தது. நான் டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்டர் பொசிஷன்ல வரணும். பிளஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, டாப்ல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணும். நான் மார்ஜின் டாப் வந்து எவ்வளோ குடுத்திருக்கேன் அப்டின்னா, 107 பிக்சல் வந்து நான் குடுத்திருக்கேன். உங்களோட ஸ்க்ரீனோட சைஸ்க்கு நீங்க வந்து பாத்துட்டு உங்களோட லென்த்த வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 50 பிக்சல் வச்சு பார்க்கணும். அடுத்தது 100 வச்சு பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு டவுட் வந்திருக்கும். எப்படி வந்து நம்ம சென்டரிங் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா கூகுள் அப்படிங்கிற லோகோ வந்து சென்டர் பார்ட்டுக்கு வந்தது அப்படின்னா, இது ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு குடுக்கும்போது, இந்த கூகுள் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சென்டர் ஆயிரும். ஸோ இந்த கோடிங் எதுக்காக குடுக்குறோம்னா, சென்டர் த இமேஜ் அப்படின்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லோகோ வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ அடுத்த கிளாஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க index.htmlல ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 1 முடிச்சுட்டோம். அடுத்தது லோகோ முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் இந்த எஸ் பாக்ஸுக்கு அப்புறம் சர்ச் ஐகானுக்கு நம்ம கோடிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த index.htmlல இந்த டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மோட மொத்த விட்த் தான் நம்ம இப்ப வந்து 580 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து எனக்கு சென்டரா வரணும் அப்படின்னு குடுத்தோனே, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம் எலமெண்ட் என்ன? உள்ள இருக்கிறது ஒரு இன்புட் பாக்ஸும், ஒரு 2 பட்டன்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இப்ப சென்டரிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து விட்த் மொத்தமே வந்து 580 பிக்சல் குடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் கலர் அட்டாச் பண்ணீங்கன்னா, இந்த டிவிஷன் பாக்ஸோட லென்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் ப்ராஜெக்ட் யூ கேன் ரிமூவ் தட் பேக்கிரவுண்ட் கலர். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, லைட்டான ஒரு கலர் வந்து நான் மென்ஷன் பண்றேன். லைட் சியான் மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க சம்திங் ஒரு கலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஷனுக்கு விட்த் மட்டும் தான் நம்ம வந்து 580 பிக்சல் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பொசிஷன் நம்ம குடுக்கணும். ஸோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது குடுக்குறேன். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு சென்டரா வேணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் அலைன்மென்ட் வந்து சென்டர். சேம் இப்ப எப்படி வந்து இங்க மார்ஜின் டாப்ல இருந்து 107 பிக்சல் குடுத்திருந்தோமோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். பட் -8 பிக்சல் அப்படின்னு ரிவர்ஸ்ல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இதோட பார்ட் வந்து பாருங்க. ஸோ கூகுள் இமேஜ் அதே மாதிரி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் மொத்தமாவே வந்து சென்டரிங்க்கு வந்துருச்சு. ஸோ எஸ் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து எஸ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸுக்கு நீங்க என்ன கிளாஸ் நேம் குடுத்திருக்கீங்கன்னா, எஸ் இன்புட் அப்படின்னு குடுத்திருக்கீங்க. ஸோ சேம் இந்த பாக்ஸோட இந்த கிளாஸ் நேம இங்க நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா எஸ் டாட் இன்புட். ஸோ இந்த கிளாஸ்க்கான கோடிங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுக்கு கொஞ்சம் லென்த்தி. ஏன்னா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு எலிப்ஸ் சிம்பல் வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற கமாண்ட் குடுக்கணும். டிஸ்ப்ளே வந்து பிளாக் குடுத்திருக்கேன். இந்த 1 பிக்சல் சாலிட் டிடிடின்னு சொல்றது ஒரு கலர்.
ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து கலர் வந்து Black கலர்ல வரணும். அதே சமயம் நமக்கு ஒப்பாசிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கணுங்கிறதுக்காக 0.87 வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நம்ம போன ப்ராஜெக்டான Facebook பண்ணும்போது கூட இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம், நம்ம உள்ள டைப் பண்ணக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து Black கலர்ல இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க இந்த 0.87 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பாசிட்டி கம்மி பண்றது தான். ஸோ அது வந்து இந்த இடத்துல பிரைட்னஸ் குடுக்குறோம். பிரைட்னஸ வந்து 1 அப்படின்னா 100% பிரைட்னஸ்ல இருக்கும். கொஞ்சம் நான் 0.87 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் இதுக்குள்ள டைப் பண்ண போற அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து 16 பிக்சல் தான். பிளஸ் 13 பிக்சல் அப்படிங்கிறது இப்ப நான் டைப் பண்ற இந்த HJ இதுல இருக்கு பாருங்க. இந்த பார்டருக்கும் இந்த ஹெச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் தான் வந்து 13 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் தனியாவே வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் குடுத்துருக்கோம். இந்த பார்டர் ரேடியஸ் வந்து 25 பிக்சல் குடுத்துருக்கறனால, உங்களுக்கு எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கு. சப்போஸ் நீங்க 50 குடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேடியஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இங்க எக்ஸாக்ட்டா நான் வந்து 25 பிக்சல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். விட்த் வந்து 100% குடுத்துருக்கோம். ஸோ இதோட மொத்த வித்தே நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 580. இந்த 580ங்கிற பிக்சல் சைஸ் ஃபுல்லாவே வந்து எனக்கு எடுத்துக்கணும். ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கணுங்கிறதுக்காக விட்த் வந்து 100% குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் வந்து நம்ம நன் அப்படின்னு குடுத்துட்டோம். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஷேடோ வரணும். அதுக்காக வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சிஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடிங் எல்லாம் குடுத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிசைன் ஆயிரும். இன்னைக்கு நம்ம கூகுளோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ நாளைக்கு இதோட கன்டினியூஷன் வீடியோ வந்து உங்களுக்கு சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ கோடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.